ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் வந்து நன்மை கிடைக்கி, அப்புறம் அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா விதமான ஃபுட்டும் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில சமயங்களில் நம்ம வந்து உடம்புக்கு வந்து செட் ஆகாத உணவுகளையும் வந்து நம்ம சாப்பிடத்தான் செய்கிறோம். டேஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம சாப்பிட்றோம். அதனால வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய நச்சுக்கள்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிருது. அது வந்து நம்மளுக்கு உடனே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு எந்த விதமான தீங்கு செய்யாட்டாலும் போக போக நம்ம உடம்புல வந்து அதோட வேலையை வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிச்சிரும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் அதிகமாகும், அல்லது ஏதாவது ஒரு விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்படலாம். இது எல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து டீடாக்ஸ் டேயாக நம்ம எடுத்துக்கணும். அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பழங்களை வந்து நம்ம ஜூஸாவோ அல்லது வெறுமனையாக அப்படியே பழங்களாவோ நம்ம சாப்பிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருந்துக்கணும். வேற எந்த விதமான ஃபுட்டும் எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து உள் உறுப்புகளில் படிஞ்சிருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மோஷன் போகாமல் நம்மளுக்கு ரொம்ப மலச்சிக்கல் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து தலைவலிக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், வாயு பிரச்சனை இருக்கும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லாக வலிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி வந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து வயிற்றை சுற்றி வந்து நம்மளுக்கு கொழுப்பு சேர்ந்து நம்மளுக்கு வயிறு பார்க்கறதுக்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து ஒழுங்காக வந்து சாப்பாடு எடுக்க முடியாது. நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நச்சுக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து கரெக்டான இதில் வந்து எடுத்துக்க முடியாது. அது மாதிரி வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நச்சுக்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு அறிகுறி. இந்த டீடாக்ஸ் டே வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து நம்ம அன்னைக்கு ஃபுல்லா வந்து ஃப்ரூட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து டைரக்டான வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அன்னைக்கு தரும். ஏன்னா நம்ம வேற எந்த விதமான நம்ம இதுவும் நம்ம எடுத்துக்க போறதில்ல, ஃபுட்டும் எடுத்துக்க போறதில்ல. அதனால வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது டீடாக்ஸ் டே வந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லாமல் முகம் வந்து ரொம்ப அழகாகிறதுக்கும், அதுக்கப்புறம் முடி உதிர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புக்கு தேவையான சக்தி அனைத்தையும் வந்து இந்த டீடாக்ஸ் டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். நம்ம வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற குடல்கள் வந்து நம்மளுக்கு சுத்தமாகிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸ் வந்து சில பேர் உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு எந்த ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து இன்னைக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில நீங்கள் வந்து லெமன் வாட்டர் அல்லது திராட்சை பழம், ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து குடிச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வெயிட்டில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு நாளோ அல்லது 15 நாளைக்கு ஒரு நாளோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் ஏற்படாது, உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடும்போது நிறைய அந்த டீடாக்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி குடிக்க தான் உங்களுக்கு இந்த இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து நல்லா செரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். வயிற்றை சுற்றி உள்ள கொழுப்புகள்லாம் குறைஞ்சி நம்ம வயிறோட சைஸ் வந்து குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வீக்கம் தன்னால் கொடுத்துரும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு, உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு, நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக மிருதுவாக ஆகிறதுக்கு, அப்புறம் தலைமுடி உதிர்றதை தடுக்கிறதுக்கு, முதுமையை போக்குறதுக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் வந்து உடம்புல நச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம டயர்டாகி எப்போ பார்த்தாலும் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து மாற்றி நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவி பண்ணுது. நம்ம உடம்புல உள்ள கொழுப்புக்களில் வந்து தேவையில்லாத கொழுப்புக்கள் எல்லாத்தையும் வந்து இது எரிக்கிறதுக்கு இந்த டீடாக்ஸ் டே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புக்கள் எல்லாம் கரைஞ்சிட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் இது இருக்கிறதுனாலையோ அல்லது 2 நாள் இருக்கிறதுனாலையோ மட்டும் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன படி, அவ்வளோதான். நம்ம உடம்புல வந்து நச்சுக்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் வந்து அதுக்கு வந்து வெயிட் லாஸ் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் அது வந்து நடக்காது. அதை வந்து சரியாக நடத்துறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரூட்ஸோ ஜூஸோ நம்ம குடிச்சிக்க போகிறோம். அப்போது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நம்மளால் முடியல அப்படின்னா ஒரு 2 முந்திரி பருப்பு, 2 வால்நட்ஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எந்த விதமான திட உணவுகளும் நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, விரதம் அப்படிங்கிற பெயரில் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்து விரதமாக இருக்க முடியலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ ஜூஸோ மட்டும் குடிச்சிட்டு ஒரு நாள் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னா எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து இப்போ எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு அவகோடா வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். லெமன் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து ஆரஞ்சு எடுத்துக்கலாம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நான் ஜூஸாக எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் அப்படியே ராவாக சாப்பிட போகிறதில்ல, இன்றைக்கி எல்லாமே வந்து ஜூஸாக எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா லெமன் எடுத்துக்கலாம், இளநீர் குடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி பழம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிக்கலாம். அதுவும் வந்து ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பெரிய பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா ஜூஸ், அதாவது நம்ம லெமன் அண்ட் மின்ட் ஜூஸ் குடிப்போம்ல, அது குடிக்கலாம். அப்புறம் அன்னாச்சி பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்புறம் லெமனும் இஞ்சி அன்னாச்சி பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அடிக்கடி ஜூஸ் குடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஜூஸில் வந்து எந்த விதமான இனிப்பும் சேர்த்துக்காதீங்க. அதில் உள்ள இயற்கையாகவே அதில் இருக்கிறக்கூடிய இனிப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்து அப்படியே குடிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டீடாக்ஸ் டயட்டில் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நான் என்னென்ன இன்னைக்கு குடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இன்றைக்கி வந்து நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.